எந்த பாவியோ கொண்டு போனானே லக்கனா அவனா வாழ்ந்திருப்பான் இல்ல அவன் மேல போடத்தாங்க இவனா வாழ்ந்திருப்பான். இருந்தாலும் மாலையை கொள்ள வேண்டும் அவ்வளவுதானே. எனக்கு அடையாளம் தந்ததற்காக என்ன செய்வது பார்த்தாயா? கஜ புஷ்ப மாலை. இந்த கஜ புஷ்ப மாலையை சுக்ரீவனுக்கு அறிவித்து விட்டால் சுக்ரீவன் மாலையார் என்று எனக்கு தெரிந்து விடுமா? அப்படின்னா அந்த கஜ புஷ்ப மாலை ஆமாம் சுவாமி. இந்த மாலை அந்த வாலியை கொல்லுமா? மாலை கொள்ளாது. மாலை அணிந்து சுக்ரீவன் என்று அடையாளம் தெரிந்து மாலை மீது மாலத்தை போட்டு விடுவேன். சரி, மாலை போட்டுட்டீங்க, சண்டைக்கு போங்க. யாரு சண்டைக்கு போங்க? நீங்க தான் போனது. ஐயோ, ரெண்டாவது நான் பார்த்துக் கொள்கிறேன். யார போறீங்க? நான் பார்த்துக் கொள்கிறேன். அது அனைவதற்கத்தா இறுதியாக சொல்வதற்கு நாங்கள் செய்தது தவறு என்று பாதத்தில் உன் பாதம் நான் பணிய வேண்டுமா? சிறுமதி படைத்தவனே, வாடா நீயா நானா என்று பார்க்கலாம். என்னை வெல்ல வெண்ணா முடியுமா? ஒருபோது தாய் சுக்ரீவா, இனிமேல் உன்னை விட போவதும் இல்லை, கொல்லாமல் இந்த இடத்தை விட்டு செல்ல போவதும் இல்லை. என் தம்பி என்னை எதிர்க்க துணிந்து விட்டான். அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். எப்போது புறப்படுகின்றேன். என் தம்பியை நான் கொன்று தம்பி யாராவது கொள்வதற்கு செல்வார்களா? அதனால் தம்பியை கொள்ள போக வேண்டாம் சுவாமி. தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்து ஆக வேண்டும். சிறுமதி படைத்தவன் என்னை எரித்து விட்டான். என் சிம்மாசனத்துக்கு ஆசைப்படுத்தி விட்டான். என் நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான். அவனை உயிரோடு விட மாட்டேன். எப்போது அவனை நான் கொன்று விட்டு என்னால் போருக்கு போக வழி அனுப்ப முடியாது சுவாமி. என்ன காரணம் சுவாமி? போருக்கு சென்ற வரைக்கும் யாரும் உங்களுடைய மூதாதைய தாதாதையர் யாரும் இருடி திரும்பியது கிடையாது சுவாமி. அதனால் நீங்கள் போருக்கு சென்று உங்கள் தம்பியோடு சமர் செய்யும் போது உங்களுக்கு ஏதாகிடும் ஆபத்தை நேர்ந்து விட்டார். சுவாமி என்ன உரைக்கின்றார்? ஒன்றுமே புரியவில்லையே சுவாமி. நாதா போகாதே போகாதே என் கனவா. போகாதே என் கனவா,
பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் போகாதே போகாதே கனவா கனவா பொல்லாத சொற்பானோ நானும் கண்டேன் ராஜா பொல்லாத சொற்பானோ நானும் கண்டேன் சாமி பச்சனையிலேயே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நானாகாத சொற்பனங்களை கண்டேன் சுவாமி. ஆகாத சொற்பனமா? உண்மைதான் சுவாமி. என்ன சொற்பனம் அது? சுவாமி, கோட்டை மதில் சுவர் இடிய கண்டேன். இடிய கண்டேன். கோட்டை மதில் சுவர் இடிய கண்டே நான் இடிய கண்டே கோட்டை மதில் சுவர் இடிய கண்டேன். கொஞ்சம் புறா ஒன்று இடிய கண்டேன். ஒற்றவரே நீங்கள் மடிய கண்டேன் போகாதே போகாதே என் கனவா என்னுரையே பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் நம்முடைய கோட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து மதில் சுவர்களும் தானாக இடிவதைப் போலவும் நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய கொஞ்சம் புறாவும் இரண்டும் தனித்தனியாக பிரிய கண்டு சுவாமி நாதா. அது மட்டும் கிடையாது சுவாமி. சுவாமி பட்டத்து யானையோ மதிய கண்டே பட்டத்து யானையும் மடிய கண்டே நான் மடிய கண்டே பட்டத்து யானையோ மதிய கண்டே மதிய கண்டே பச்சை வாகை மாறும் சரிய கண்டே பச்சை வாகை மாறும் சரிய கண்டே போகாதே போகாதே என் கனவா என்னுரையே பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் கொடுக்க மஞ்சள் தான் அழைத்திருந்தான். ஆதித்யனத்தா குளிக்க மஞ்சள் தான் அழைத்திருந்தான். அழைத்திருந்தான். கொம்பங்கரி போல ஆனதென்று. அது கொம்பங்கரி போல ஆனதென்று. போகாதே போகாதே என் கனவா என்னுரையே பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் பொல்லாத சொற்பன நானும் கண்டேன் ராஜா, இப்பேற்பட்ட ஆகாத சொற்பனங்களை நான் கண்ட பிறகு எப்படி சுவாமி உங்களை நான் போருக்கு வழி அனுப்ப முடியும்? சுவாமி, நான் சொன்ன வார்த்தைகளை கேளுங்க சுவாமி. நீங்கள் போருக்கு போக வேண்டாம் சுவாமி. சாலை வருவது வந்தே தீரம் வாராதது வரைந்து எழுத்தாலும் வாராது. நான் குடித்த பாலை குடித்து வளர்ந்தவன் என் தம்பி சுக்ரீவன் என்னை எதிர்க்க துணிந்து விட்டான். சிறுமதி படைத்தவன் இதுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு வரமுறை இருக்கின்றது. அதையும் அவன் மீறிவிட்டான். அவனை உயிரோடு விடுவது இது மட்டும். இனிமேல் அவனை விடவே மாட்டேன். இப்பொழுது புறப்படுகின்றேன். சிவனிடத்திலே நான் வரம் பெற்றிருக்கின்றேன். எனக்கு என்ன அழிவு நேரப் போகின்றது? எனக்கு வெற்றி நிச்சயம். செல்கின்றேன். அவனை நான் கொன்று என்னதான் வார்த்தை உரைத்தாலும் உரைத்தாலும் நான் போருக்கு போவேன் என்று வருவேன் என்று உரைக்கின்றீர்கள். நிச்சயமாக மதி சொல்லி சபரியே சதியா நான் இருக்க கூடாது. அதனால் உங்களை போருக்கு நான் வழி அனுப்பி வைக்க வேண்டும். நிச்சயமாக. அப்படிதானே? ஆ. அதான்
போய் வா துரையே போய் வா. போய் வா துரையே போய் வா. பாலை தவறியதே மன்னவா தன்னை பரிசொல் மீறியே பாதகம் பெருமோ பாதகம் நேருமோ சுவாமி ஐயா. போருக்கு போய் வாருங்கள் என்று வெற்றி மாலை உங்கள் கழுத்தில் சூடுபட்டது மாலையாகப்பட்டது அருந்து பூமியில் இதுதான் நடக்க வேண்டும் என்றிருந்தால் யாராலும் அதை மாற்றவே முடியாது. என்ன செய்வது? இந்த மாலை கொடுத்தவர் சரியாக கொடுத்திருக்க மாட்டான். இப்போது என் கரத்தில் வீர வாளை கொடுத்தனுப்பு. எனக்கே வெற்றி நிச்சயம். புறப்படுகின்றேன் தம்பி. போய் வா துரையே போய் வா. எனக்கே வெற்றி நிச்சயம். புறப்படு மஜா. உனக்கும் எனக்கும் பல நாள் பகையிடா. உன்னை விடவே மாட்டேன். உன்னை வீடு பதில். எந்த பானம் யாரவன் ஏவினவன் இந்த பானம் யாரவன் எவீனவன் எவன் எவீனவன் எவன் பரமேசா, என்னால் வரை பொறுக்க முடியவில்லை.
உலகிலும் இல்லை மூண்டதுங்க பெரிய தொல்லை இந்த பானம் யாரவள் எவன் எவன் என்ன இது ஆச்சரியம்? நான் யாருக்கும் அடிபடியேன், யாருக்கும் என்ன தீங்கு செய்தேன் இறைவா? எந்த பானமானது என் மார்பை துளைத்துக் கொண்டே போகின்றது. வலி என்னால் பொறுக்க முடியவில்லையே ஆண்டவா. யார் செய்திருப்பார் இந்த செயலை? அந்த கைலை வாசலுடைய சூலாயுதமாக இருக்குமா? அவர் ஏன் இந்த செயலை செய்ய போகின்றார்? அவர் எனக்கு வரம் கொடுத்த வல்லல் ஆயிற்று. அவர் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்க மாட்டாரே இறைவா, இறைவா. பின்பு அரக்கர் தொல்லை அதிகமாகி விட்டது என்று தேவர்கள் அனைவரும் சென்று அந்த சிவபெருமானத்திலே முறையிட சிவன் நெற்றிக்கண்ணிலே 6 தீப்பொறிகள் பிறந்தது. சரவண படுகையிலே 6 குழந்தைகளாக உருவெடுத்து 6 கார்த்திகை பெண்களால் வழக்கு பெற்று கார்த்திகேயன் சரவணன் என்று பெயர் சுட்டி அன்னை ஆதி சக்தியோ 6 குழந்தை ஒன்றாக சேர்த்து பிடிக்க 6 முகத்தோடு 12 கையோடு பிறந்ததால் 6 முகன் என்று பெயர் பெற்று திருச்சந்திரன் இடத்திலே கடற்கரை ஓரத்திலே சூரபதமன், சிங்கமுகன், தாரகன், பானுகோபன், பதுமகோபன் இவர்களை எல்லாம் கொன்று அரக்கர்களை கொன்று தேவியானியும் வள்ளியும் திருமணம் செய்து அந்த முருக பெருமானின் வேலாயுதமாக இருக்குமா? இறைவா, இறைவா, அவர் ஏன் என்னை கொல்லப் போகின்றார்? அவருக்கும் எனக்கும் எந்த தீங்கும் இல்லையே ஆண்டவா. பின்பு பொன்னுலக வேந்தன் தேவேந்திரன் 100 அஸ்தமேத யாகங்கள் செய்தவன் கரத்தில் இருக்கும் வஜ்ராயுதத்தால் என்னை கொண்டிருப்பாரா இறைவா? அவர் என் உற்ற தந்தை ஆயிற்று. அவர் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்க மாட்டார். பின்பு யார் செய்திருப்பார் இந்த செயலை? என் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் எம்மாத்திரம் இந்த பானம் இப்போது என் காலினாலும் பாலினாலும் கட்டி இந்த பானத்தை இழக்கிறேன் என்பார். இது ஆச்சரியம், என்ன இது ஆச்சரியம்? மேருமலையை சென்றால் எனது வீரம் எங்கே? எனது வீரம் எங்கே இறைவா? என் வரம் பொய்த்து விட்டதா? என் வீரம் பொய்த்து விட்டதா? இந்த அற்ப பானத்திலும் அடிபடுகின்றது. என்னால் வலி பொறுக்க முடியவில்லையே இறைவா, இறைவா. இப்பொழுது இந்த பானம் ஏதவர் யார் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது என் ரத்தத்தை துடைத்து பானம் எய்தவர் யார் என்று பார்க்கின்றேன். இப்பொழுது பார்க்கின்றேன். மும்மைதார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை உற்று மறியும் ராமா தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே மருந்தினை ஸ்ரீராமனேவோ செம்மை நாமம் தந்தை கண்களில் தெரிய கண்டே செம்மதே நாமம் தானே கண்களில் தெரிய கண்டேன் ராமா ராமா ராமன் அந்த ராமனா இந்த செயலை செய்தால் இறைவா, இறைவா
அயோத்திக்கு செல்ல வேண்டாம் சுவாமி. அந்த அயோத்தி ராமனால் உங்கள் ஆவி அழிவுக்கு ஏற்படும் என்று என் மனைவி உழைத்தாள். அவள் பேச்சை கேட்காமல் இந்த போர்க்களத்திலே என் பாடத்தால் என் உடலில் மாடப்பட்டு நான் உயிருக்கு அல்லுற்று அவதிப்படுகின்றேனே. ஐயோ இறைவா இறைவா. அல்ல, ராமனாய் இந்த செயலை செய்தான். இந்த உலகத்தோர் போற்றும் ஆண்டவனாய் எத்திய அந்த ராமன் ஒருபோதும் இந்த செயலை செய்திருக்கவே மாட்டான். ராமன் பெயரை சொல்லி வேற யாராவது இந்த செயலை செய்திருப்பார்கள். யாராக இருந்தாலும், சுத்த வீரனாக இருந்தால் வா நீ படித்ததில்லையா அல்லது கேள்விப்பட்டதில்லையா ராமா? ஏதோ எனக்கு தெரிந்தவற்றையே நான் சொல்கின்றேன் கேள் ராமா. ராமா, சத்தியம் சாந்தமா உனது தந்தை. சத்தியம் தனை காக்க சாந்தமா உனது தந்தையே தந்தை ராமா. அவர் புத்திரே சோகத்தாலே போயவர் மாண்டாரோ. அவர் புத்திர சோகத்தாலே போயவர் மணிந்தார் அன்றோ ராமா. நித்திய நாகினியே நெறியது கவலை போன்றே அஸ்திரம் எழுதையின் மேல் அதிசயம் என்ன சொல்கிறேன். என் மேல் அஸ்திரம் எய்தயத்த அதிசயம் என்ன சொல்வேன் ராமா. ராமா ராமா ராமா. வாழ்ந்து வந்த அஜமகா ராஜனுக்கும் தயரதன் பிறந்தார். தயரதனுக்கு தவ புதவனாக நீ பிறந்து வளர்ந்து என் மீது பானத்தை விட்டது தப்பா என்று தெரியவில்லையா? சிறு புறாவிற்காக தன் உடலில் உள்ள அகத்தை எல்லாம் மறந்து தராசு தட்டில் என நிறுத்தி சத்தியத்தை காப்பாற்றினாரே சிபி சக்கரவர்த்தி. அவர் செய்தது உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா ராமா? ராமா, வாய்மையும் மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல். வாய்மையும் மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் ராமா. ராமா 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 ராமா. வாய்மையும் மரபு காத்து மண்ணுயிர் துறந்த வல்லல் தூயவன் மைந்தனே நீ வரணும் போற்றினார் ராமா ராமா ராமா. தீமைதான் பிறரை காத்து தான் செய்த தீங்கோடு
தீமைதான் பிறரை காக்க, தீமைதான் பிறரை காக்க, தீங்கினை திங்கன் ராமா ராமா ராமா. உனது சிற்றன்னை பெற்ற வரத்தால் ஒருவரும் ராமன் காட்டை சென்று கானகம் ஆள வேண்டும், மற்றொருவரும் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று உனது சிற்றன்னை முன்னிடத்திலே உரைத்தார். நீ என்ன செய்தாய்? அம்மா, தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை உணர்ந்தவன் அம்மா. 14 ஆண்டுகள் நான் 14 நாட்களாக கழித்து விட்டு வருகிறேன் என்று நீ உரைத்தாய். உடனே கானகம் நீ சென்றாய். உனது தம்பி லட்சுமணனோ, அண்ணா நீங்கள் இல்லாமல் நாட்டில் நான் ஒருபோதும் இருக்க மாட்டேன், நானும் உன்னுடன் வருவேன் என்று உன் தம்பி உரைக்கு உன் மனைவி சீதையோ, சுவாமி ராமன் இருக்கும் இருந்தால் எனக்கு அயோத்தி என்று உன் மனைவியும் உரைத்தார். நீங்கள் மூவரும் காவி உடை தரித்து நாட்டை விட்டு கானகம் சென்றீர்கள். கானகம் வந்தவுடனே உன் தம்பி பரதன் வந்தான், கேள்விப்பட்டான். அண்ணன் இல்லாமல் இந்த அரியணையில் நான் ஒருபோதும் அமர மாட்டேன், அண்ணன் இருந்தால்தான் நான் இந்த நாட்டிலே இருப்பேன் என்று உன்னை தேடி வந்தேன் ராமா. உனது தம்பி பரதன் வந்தான், உன்னை தேடி வந்தான், உன்னை தஞ்சம் அடைந்தான். அண்ணா, என் நாட்டிலே நான் ஆட்சி செய்ய மாட்டேன், நீங்கள் வந்தால்தான் நாட்டை ஆள வேண்டும், நான் ஆள தகுதியற்றவன் என்று உன் காலை பிடித்து மன்றாடினான் ராமா. நீ என்ன உரைத்தாய்? தம்பி, நான் கானகத்தை விட்டு ஒருபோது வரமாட்டேன், இந்த கானகத்தில் தான் நான் இருப்பேன், நாட்டுக்கு புறப்படுதா என்று நீ உரைத்தாய். ஆனால் உன் தம்பி என்ன உரைத்தான்? அண்ணா, நீங்கள் இல்லாமல் அந்த அரியணையில் ஒருபோதும் நான் அமர மாட்டேன், நீங்கள் பாதத்திலேயே போட்டிருக்கும் அந்த பாத ரட்சியை கொடுங்கள் அண்ணா, அந்த சிம்மாசனத்திலே வைத்து நான் ஆட்சி செய்வேன், நீங்கள் என்று வருவீர்களோ அன்றுதான் அந்த சிம்மாசனத்திலே அமர வேண்டும் என்று உன் தம்பி உரைத்தார். உன் தம்பிதான் கேட்டார், நீ கொடுக்க தகுமா ராமா? அவனுக்கு முன்னதாக நீ பிறந்தார். சுவாமி, என்னை நீ மறந்தாலும் மறந்தாலும் உன்னை நான் மறவாது, எனக்கு அருள் புரிவாய் கண்ணா. எனக்கு அருள் புரிவாய் ராமா. என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறவாதே, எனக்கு அருள் புரிவாய் ராமா. இருந்தாலும் எப்பொழுது இந்த பூமியிலே நான் இறக்க போகின்றேன் சுவாமி, இருந்தாலும் இந்த திண்ணலூர் கிராமத்திலே சில காலம் பேரும் புகழோடு வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்த ஐயா பாகவதர் திருமலை கவுண்டர் ஐயா அவர்கள் பேரும் புகழும் எடுத்து அந்த இறைவனை சேர்ந்து விட்டார் சுவாமி. ஐயா அவர்களுக்கு சாலோக சாரீம சாமீம சாயுத்தம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி, அந்த வைகுந்த பதவி ஐயா அவர்களுக்கு அளிக்க வேண்டும் சுவாமி. வாலி, இந்த வீரவாளிக்கு சாலோப சாமீப சாரூப சாயுத்தம் சொல்லக்கூடிய 4ஆம் பதவி அடைந்தது போல இதே கிராமத்தில் பிறந்து வேறு புகையோடு வாழ்ந்த இந்த திருமலை கவுண்டர் இந்த பாகவதர்களுக்கு அனைத்தையும் தருகின்றேன், பெற்றுக் கொள்கிறேன். சுவாமி